வருகின்ற அரவக்குறிச்சி இடைத்தேர்தலை முன்னிட்டு மொத்தம் 250 வாக்குச்சாவடிகளில் 159 இடங்கள், அதாவது லொகேஷன்ஸில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதில் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பணப்பட்டுவாடா அல்லது மற்ற இல்லீகல் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டி செக் போஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தகவல் அளிக்கும் விதமாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வழங்கப்பட்டுள்ளது. 1800-425-2507 மற்றும் 1950 என்ற இரு எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருவேளை மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடமே தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று விருப்பப்படும் பட்சத்தில் அது தேர்தல் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது வேறு விஷயமாக இருந்தாலும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரிடம் பேச வேண்டும் என்று விரும்பினால் 9344613343 9344613343 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அவர்களுடைய தகவல் பெறப்பட்டு அந்த தகவலுக்கு உண்டான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டோட்டலாக 36 ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் அண்ட் 18 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் மொத்த மாவட்டத்துக்கும் அமைச்சிருக்கோம். டோட்டல் அரவக்குறிச்சியிலையும் அதில் ஒரு கணிசமான அளவு பர்சன்டேஜ் இருக்கு. பட் இதில் சப்போஸ் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் வி வில் டிஸ்கஸ் இட் ஃபர்தர். செக் போஸ்ட் நான் இப்போ செக் பண்ணது 29 அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் அதிகமாக அந்த செக் போஸ்ட்டை மாற்றுவதற்கோ அல்லது கூட்டுவதற்கு நான் இனிமேல் செக் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ அதை இன்னும் நேரடியாக சென்று பார்வையிடலை. பார்வையிட்ட பிறகு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் அதன் பின்னால் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் 2016 சட்டமன்ற தேர்தலை திருநெல்வேலியில் நடத்திய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதுக்கு பின்னால் இன்டெலிஜென்ஸ் கியூ பிரான்ச் எஸ்பியாக பணியாற்றி அதன் பின்னால் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்து தற்பொழுது கணினி மயமாக்கம் எஸ்பி ஆஃப் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் என்ற பதவியிலிருந்து இன்று கரூர் மாவட்ட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ளேன். நேட்டிவ் சென்னை தான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். சார், தேர்தல் தொடர்பான ஏதாவது புகார் இருந்தால் பொதுவாகவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்தால் மக்கள் நேரடியாக தொடர்பு. அதுதான் சொல்கிறேன், இந்த நம்பர் கண்காணிப்பாளரோட எந்த விஷயத்தை பற்றி காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிவிக்கணும்னாலும் அவங்க ஒளிமுறையெல்லாம் தெரிவிக்கலாம். அதில் ஒன்றும் ஆட்சேபம். ஓகே, ஸோ நான் இப்போ அடுத்த கட்டமாக ஃபீல்டுக்கு போய் என்ன நிலவரம் இருக்குது பேப்பரில் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நேராக போய் பார்த்துட்டு இன்னும் ஒரு 1-2 நாட்களில் உங்களுக்கு இன்னும் அப்டேட்டடாக என்னால் தகவல்களை தர முடியும். மெசேஜ் பஞ்ச் மாதிரி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன தகவல் கொடுக்குறீங்களோ அதுக்கு நேர்மையான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை உறுதியாக இருக்கும். அதை பற்றி இன்னும் 10 நாள் கழிச்சு பேசுகிறேன். ரைட்.